பல வருடங்களுக்கு முன்பாக சங்ககிரி தேசத்திற்கு ஒரு சுவிசேஷ ஊழியத்திற்காக நான் சென்றிருந்தேன். முதல்ல காலையில ஒரு ஜெபம், துதி, ஆராதனை, எழுப்புதல் பெருவிழா, 3 நாட்கள். ஒரு நாள் 4 செய்தி கொடுக்கணும். நான் ஒரு நாள் ஒரு செய்தி தான் கொடுத்திருக்கிறேன். 4 செய்தி கொடுக்கணும். 4 செய்தி. முதல்ல நான் போய் ஒரு கலர் ஷர்ட் போட்டுட்டு குளிச்சிட்டு நான் போய் உட்கார்ந்திருந்தேன். என் கூட தம்பி கீபோர்டு வாசிக்கிற யூக்லின், அடுத்து ஜேசி, அடுத்து அன்பான தேவனுடைய பிள்ளைகளை பாட்டு பாடுகிற சில சகோதரர்கள் எல்லாம் வந்திருந்தாங்க. நான் போய் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தேன். அந்த பாஸ்டர் என்ன கூப்பிட்டாரு, இங்க வாங்க. அவர் சொன்னாரு, இந்த ஷர்ட் போட்டுட்டு உங்களை பிரசங்கம் பண்ணனா அனுமதிக்க மாட்டேன். ஷர்ட் கலச்சிட்டு ஒயிட் போட்டுக்குவாங்க. என்ற ஒயிட் ஷர்ட் கிடையாது. நான் வரும்போது ஒரு அழுக்கு ஷர்ட் ஒயிட், அத போய் போட்டுட்டு உட்கார்ந்து இருந்தேன். என் கூட வந்திருந்த ஒரு செயின் போட்டிருந்தேன். அவர் சொன்னார், அந்த செயினை கலட்டிட்டு கீபோர்டு வாசிக்க சொல்லுங்க. அடுத்து ஜெயசிங் இன்னைக்கு ஒரு தம்பி, அவன் செயின் மோதிரம் போட்டுறான், அதை கலத்த சொல்லுங்க. இவங்க எல்லாரும் அப்படி பல்ல கடிக்கிறாங்க. சின்ன பையன் மாறல. எனக்கு நான் சொல்றேன், நம்ம யூதனுக்கு யூதனை போல இருக்கணும். அல்லேலூயா. சுவிசேஷத்தை எப்படி ஆகிலும் சொல்லணும். பயப்படாத. உடனே அந்த ஜெயசிங் சொல்லி தம்பி, சின்ன தம்பி, அவன் என்ன காங்கிரஸ்ல பெரிய ஆளு. அவன் போய் அப்படியே அழுது ஜெபம் பண்ற, ஆண்டவரே அண்ணனை பயன்படுத்துங்க. அவன் அழுதுட்டே இருக்கான். கண்ணீர் அப்படி ஆறா பாய். எல்லா தம்பிமாரும் ஜெபித்தார்கள். மற்றவன் மாத்திரம் செயின் அப்படி போட்டுட்டு பைய கீபோர்டு வந்து முன்னாடி வந்திருந்தான். அல்லேலூயா. நான் நடந்த சம்பவத்தை சொல்லுகிறேன். நான் என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். வேறுள்ள காரியத்தை சொல்லவில்லை. முதல் கூட்டம் உண்மையில 2000க்கு மேல ஜனங்க. ஒரு சின்ன ஸ்பீக்கர், அப்படியே ஸ்பீக்கர் நான் பார்த்ததே கிடையாது. பெரிய சபை, 80 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டருக்கு மேல இருந்து ஜனங்க வராங்க. அவர் வந்த உடனே ஒரு பாஷை பேசிதான் அங்க பயங்கரமா அங்க அவர் ஜெபம் பண்ணுவார். உடனே எல்லாம் வந்துரும், எங்க இருந்து எல்லாமோ எல்லாம் வந்துரும். ஆண்டவர் சொன்னார், நீ வாலிபர்களை எல்லாம் முன்னாடி கூப்பிடு. அப்ப நான் சொன்னேன், வாலிப பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் முன்னாடி வர சொல்றார். எல்லா வாலிப பிள்ளைகளும் முன்னாடி வந்தாங்க. எல்லா வாலிப பிள்ளைகளும் முன்னாடி வந்ததும் கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவியானவர் ஊழியக்காரனுடைய மனைவி என்றோ பிள்ளை என்றோ பாவம் பார்க்க மாட்டார். பாவம் இருந்தால், அசுத்தம் இருந்தால் அவர் தொடும்போது பிசாசுகள் வெளியேறும். பொல்லாத ஆவிகள் வெளியேறும். அவர் யார் என்று பார்க்க மாட்டார். ஏனென்றால் நான் பிரசங்கிக்கிற தேவன் கிமு என்றும் கிபி என்றும் சரித்திரத்தை 2ஆக பிரித்தவர். நான் பிரசங்கிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிறவர். வந்து பாருங்கள், அவர் செத்து போனவர் அல்ல. அல்லேலூயா. அவர் உயிரோடு இருக்கிறார். இதுதான் கர்த்தருடைய ஆவி. அல்லேலூயா.